ஒரு அழகான விளையாட்டுப் பூங்காவில் குறும்புக்கார மிது நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் 2 ஐஸ்கிரீம்கள், ஒன்று சுவையான சாக்லேட், இன்னொன்று வெண்ணிலா. மிதுவுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் என்றால் உயிர். அதை பார்த்ததும் ஆஹா, இதுதான் எனக்கு வேண்டுமென்ற ஆசையுடன் பார்த்தான். ஆனால் வெண்ணிலா ஐஸ்கிரீமை பார்த்ததும் சீ, இது வேண்டாம் என்று முகத்தை சுழித்தான். இப்படி அவனுக்கு பிடித்தது கிடைத்தால் ரொம்பவும் சந்தோஷப்படுவான், பிடிக்காதது கிடைத்தால் உடனே கோபமாகி அழுவான். ஒருமுறை ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தோற்றுப்போய் அழுது கொண்டே இருந்தான். இப்படி அவனது மனம் எப்போதும் மாறி மாறி அவனை ரொம்பவும் கஷ்டப்படுத்தியது. இதையெல்லாம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த ஞானி தாத்தா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மிது தனது கவலைகளை சொல்ல தாத்தாவிடம் வந்தான். தாத்தா, நான் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. ஒன்று எனக்கு பிடித்தது கிடைப்பதில்லை, அல்லது பிடிக்காதது வந்துவிடுகிறது. என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது என்று வருத்தத்துடன் சொன்னான். தாத்தா புன்னகையுடன் தன் கையில் இருந்த ஒரு சிறிய ஒளி ஊடுருவும் வட்டக்கண்ணாடியை மிதுவிடம் கொடுத்து, குட்டி மிது, இது கவலையில்லா கண்ணாடி. இந்த கண்ணாடியை பயன்படுத்தும்போது உனக்கு பிடித்ததை ரொம்பவும் ஆசைப்படுவதையும் பிடிக்காததை வெறுப்பதையும் விட்டுவிடு. எதையும் அப்படியே சமமாக பார் என்றார். மிது அந்த கண்ணாடியை ஆச்சரியத்துடன் எடுத்து தன் கண்களுக்கு அருகில் வைத்தான். இப்போது அவன் சாக்லேட் ஐஸ்கிரீமை பார்க்கிறான். கண்ணாடி வழியாக பார்க்கும்போது அது ஒரு சாதாரண சுவையான உணவாக தெரிகிறது, அதிக ஆசை இல்லை. பிறகு வெண்ணிலா ஐஸ்கிரீமை பார்த்தான். அதுவும் சாதாரணமாக தெரிகிறது, வெறுப்பு இல்லை. அடுத்த நாள் அவன் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தோற்றுவிடுகிறான். அவன் அழப்போகும்போது கண்ணாடியை வைத்து பார்க்கிறான். தோல்வியின் துன்பம் அவனுக்கு ஒரு சாதாரண நிகழ்வாக தெரிகிறது. அவன் அழாமல் உடனே அமைதியாகி அடுத்த முறை நன்றாக ஓட வேண்டும் என்று நினைக்கிறான். மிதுவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவனது மனம் முன்பு போல குழப்பமடையவில்லை, அலைபாயவில்லை. எக்காலத்திலும் எந்த துன்பமும் அவனை தொடவில்லை. மிது மகிழ்ச்சியுடன் ஓடிவந்து தாத்தாவை கட்டிப்பிடித்தான். தாத்தா, இந்த கண்ணாடி மாயமானது. இப்போது நான் எப்போதும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் என்று ஆனந்தத்துடன் சொன்னான். தாத்தா அன்புடன், மிது, அந்த கண்ணாடி மாயமில்லை. அது வேண்டுதல் வேண்டாமை இலான், அதாவது விருப்பு வெறுப்பு என்ற பாரபட்சம் இல்லாத இறைவனின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எக்காலத்திலும் எவ்விடத்திலும் துணுவமில்லை என்று விளக்கினார். பிறகு தாத்தா வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற திருக்குறளை சொன்னார். மிது புன்னகையுடன் அதை கேட்டான். பொருள் சுருக்கம்: விருப்பு அதாவது ஆசை, வெறுப்பு அதாவது கோபம் அல்லது வெறுத்தல் என்ற பாரபட்சம் பார்க்காத இறைவனின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எக்காலத்திலும் எவ்விடத்திலும் துன்பமில்லை. இந்த திருக்குறளைப் போல அனைத்து திருக்குறளை சார்ந்த கதைகளை காண ஃபாலோ பண்ணுங்க. மிக்க நன்றி.